பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்திருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். இந்த வீடியோ பாத்தீங்களா? ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம் சனம் ரெட்டிய விரட்டி இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க யதார்த்தத்திலேயே நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போனவங்கள அங்க விரட்டி விட்டுட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் சொல்லியத பேர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணல. தாவேக்க அரசை விமர்சனம் பண்ணணும், முதல்வரை விமர்சனம் பண்ணணும், அது மட்டும்தான் குறிக்கோள். இதுதான் திமுக கூட்டின கூட்டம். இது யதார்த்தத்திலேயே நீட்டுக்கு எதிரான கூட்டம் இல்லை. இது முதல்வரை விமர்சிக்க கூடின 200 ரூபாய் கொத்தடிமை கூட்டம். இந்த திமுக புத்தி மாற போறதும் இல்ல, திருந்த போறதும் இல்ல. எப்படி பார்த்தாலும் திமுக இழுத்து பூத்தாம மக்கள் விட போறதும் கிடையாது. நீட்டுக்கு தான் எதிராக போராடுறீங்கன்னா உண்மையா போராடுறவங்க டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போகாம இங்க கூடி இருந்து கூத்தடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, முதல்வரை விமர்சிக்கிறது, இது என்ன கணக்குல? நீட்டை கொண்டு வந்து திமுக விமர்சனம் பண்றது என்ன தாவேக்காயா? கேவலமா இல்ல? இப்படி கூத்தடிக்கிறதுக்கு எதுக்கு 3 கொத்தடிமை புதுசா வந்திருக்கிறான்? பா ரஞ்சித், அந்த அமீர், வெற்றிமாறன். எதுக்கு பா ரஞ்சித் வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க எதுவும் மாற போறதும் கிடையாது. கொத்தடிமை தான். திமுக என்ன நினைச்சாலும் முதல்வரை மக்கள் மத்தியில கெடுத்து பேசவும் முடியாது, விமர்சிக்கவும் முடியாது. மக்களுக்கு தெரியும் இங்க ஏதாச்சும் நல்லா இருக்கு, ஏதாச்சும் நல்லது கிடையாதுன்னு.